இதோ சிவபக்தர், எங்கும் எப்பொழுதும் அழைப்பின்றி வர தயங்காதவர். அது குறித்து இவர் நாணமும் கொள்வதில்லை. யாரும் இவரை அழைப்பாரும் இல்லை. நிற்கதியற்றவர்க்கு எங்கு அநீதி நிகழ்த்தப்படுகிறதோ அவ்விடம் அழைப்பிற்கு நான் காத்திருப்பதில்லை. நீதியை நிலைநாட்ட நெஞ்சம் தயங்குவதும் இல்லை. சூரியன் அஸ்தமிக்க துவங்கியது. சதியை இன்னமும் காணவில்லையே. ஏன் இந்த தாமதம்? கண்டீர்களா மாதா? வழி மீது விழி வைத்து அவள் வருகைக்காக நாம் காத்திருப்போம் என்பதை அறியாதவளா அவள்? அதிதியின் மென்மை எனக்கில்லை என்பதை ஏற்கிறேன். அதனால் நான் சதியின் மீது கொண்டிருக்கும் அன்பில் பழுதொன்றும் ஆகாதே. விசனம் கொள்ளாதே தியாதி. அவள் அங்கு பார், சதிக்கு துணை சென்ற சேடிகள். சதி எங்கே? தனித்து திரும்பியுள்ளீர்கள். சதி எங்கே இருக்கிறாள்? வனம் நீங்க மறுத்து விட்டார்கள். வனத்திலா? தாமரைகளை சேகரிக்கிறார்கள். வனத்தில் அவளை வாட விட்டு நீங்கள் மட்டும் தனித்து திரும்பியது ஏன்? அவள் இருக்கும் இடம் எவ்வளவு தூரம்? இக்கணம் புறப்பட்டாலும் நாம் நடுநசிக்க முன்பு அங்கு சென்று அடைய இயலாது. உடனடியாக பிரஜாபதிக்கு இதனை தெரிவிக்க வேண்டும். நம் சதியை ஏதும் சங்கடம் சூழும் முன்னர் செய்தியை தெரிவிப்பதே நல்லது. இங்கு நிகழ்வதனைத்திற்கும் அஸ்திவாரம் என் ஆசிரமத்தில் இடப்பட்டது. அவ்வாறு இருக்க அம்புகளை நோவதே. தவறு ஏதும் இழைக்காதவர்கள் தண்டனைக்கும் உரியவர்களாக இயலாது. தவறுகள் தமக்கு தென்படாது தத்தீசி. ஏனெனில் அது வரைமுறைகளுக்குட்பட்டது. வரைமுறைகளின் அர்த்தத்தை தாங்களும் தங்களைச் சேர்ந்தவர்களும் அறியாதது ஆச்சரியமல்ல. எத்தன் ஒருவனை பூஜிப்பவர்கள் எந்த நியாயத்தையும் அறிவது சாத்தியமல்ல. என் நீதி பாகுபாடற்றது, பேதங்களையும் போற்றாதது. அந்நீதியை புறக்கணித்ததற்காக இந்த அரசவையில் என் மகளான சதி தண்டிக்கப்பட்டாள். விதிமுறைகளை வழுவாமல் பின்பற்றுபவர் மட்டுமே என் பிரஜைகளாக இருக்க தகுதி படைத்தவர்கள். விதிகளுக்குட்படாதவர்கள் எனது பிரஜைகளாக இருக்க தகுதியற்றவர்கள்.
நல்லது. இவர்கள் அனைவரையும் இக்கணமே நான் அரவணைக்கிறேன். எனினும் தம் நினைவில் நிறுத்த ஓர் அறிவுரை. இவ்வண்ணமே தம் பிரஜைகளை தாம் பகிஷ்கரிப்பீர்களேயானால் பிரஜைகளும் தம்மை பகிஷ்கரித்து விடலாம்.